தான் இந்த பேச்சு போட்டு சொல்லிப்பாங்க. ஓம் சக்தி 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 வீட்டிற்கோ ஆலயத்திற்கோ வரும்போது அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தாய்க்கு பேரே ஸ்ரீ சக்தி மாரியம்மன் அருள். அதனால் அந்த தாய்க்கு வாடி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் மக்கள் நீண்ட காலமாக அவர்களுடைய கோரிக்கைகளை வைத்து வேண்டினால் அவர் நினைத்த காரியம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருந்து வருகின்றது. இந்த பழமையான கோயிலை புதுப்பிக்க வேண்டி இந்த பகுதி மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி இன்றைய தினம் சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிற்கு மேலாக கோயில் திருப்பணி நடைபெற்று இன்றைய தினம் நல்லபடியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கும்பாபிஷேகத்தில் இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெற்று சுவாமியினுடைய தரிசனம் பெற்றிருக்கிறார்கள். இந்த கோயில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி திருநாளில் தேர் திருவிழா நடைபெற இருக்கின்றது, நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த தேர் திருவிழா 5 கிராமத்திற்கும் சேர்ந்ததாகும். நிலக்கரிசல், சித்தநாயக்கன்பாளையம், லட்சுமிநாயக்கன்பாளையம், கும்பநாயக்கன்பாளையம், வீரணப்பூசர்பாளையம் போன்ற சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொண்ட இந்த நிலக்கரி ஊராட்சிக்கு சொந்தமான இந்த மாகாளியம்மன் கோயில் நீண்ட நெடுங்காலமாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அடுத்து வருகின்ற வைகாசி மாதத்திலே இந்த மாரியம்மன் மாகாளியம்மன் கோயிலுக்கு தேர் திருவிழா நடைபெற இருக்கிறது. இங்கு அந்த திருவிழாவிலே பூங்கொடி எடுத்தல் மற்றும் கரகம் எடுத்தல் போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகள் எப்பொழுதும் வழக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கும். அன்றைய தினத்திலே இந்த கோயிலில் வந்து கோரிக்கையை வைத்து வேண்டி சென்றால் அடுத்த வருடத்திற்குள் அந்த கோரிக்கை நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கை இந்த பகுதி மக்கள் மனதிலே இருக்கின்றதனால் இந்த கோயில் ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலாக திகழ்ந்து வருகின்றது. சுமார் 100 வருடத்திற்கு மேலாக இந்த பகுதி மக்கள் இந்த கோயிலில் வேண்டி மருத்துவமனைக்கு சென்று நோய் குணமாகாத ஒரு நோய் கூட இந்த கோவிலில் வந்து வேண்டி கோரிக்கையடையும் என்ற நம்பிக்கை இந்த பகுதி மக்களுக்கு இருந்து வருகின்றதால் இந்த கோயில் நடைபெற்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த கோயிலில் என்ன நினைத்து வந்து வேண்டினாலும் அது உடனடியாக அடுத்த